வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரேடியல் நர்வ் பற்றி படிக்க போகிறோம். ரேடியல் நர்வ் பிரேக்கியல் பிளெக்ஸஸோட ஒரு பிரான்ச். நம்ம பாடியில் இருக்கிற எந்த நர்வ் எடுத்துக்கிட்டாலும் இந்த நர்வ் ஸ்பைனல் கார்ட்லேருந்து தான் வரும். ஸ்பைனல் கார்ட்லேருந்து முதல்ல ஏதோ ஒரு பிளெக்ஸஸ் வரும். அந்த பிளெக்ஸஸோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா நர்வ்ஸுமே. ஸோ எந்த நர்வ் எடுத்துக்கிட்டாலும் அது ஏதோ ஒரு பிளெக்ஸஸ்லேருந்து வரும். அந்த பிளெக்ஸஸ் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரும். இப்போது ரேடியல் நர்வை பொறுத்த வரைக்கும் இது பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து வருது. ஸோ இந்த ரேடியல் நர்வ் அப்பர் லிம்பில் இருக்கிற ஒரு நர்வ். பிரேக்கியல் பிளெக்ஸஸோட ஒரு பிரான்ச் தான் இந்த ரேடியல் நர்வ். பிரேக்கியல் பிளெக்ஸஸ்க்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அப்பர் லிம்போட மொத்த நர்வ் சப்ளையும் கவர் பண்ணுற மாதிரி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து வருது 5 பிரான்ச்சஸ். இந்த 5 பிரான்ச்சஸ் தான் அப்பர் லிம்க்கு சப்ளை பண்ண போகுது. பிரேக்கியல் பிளெக்ஸஸ்னாலே ஃபுல்லாக அப்பர் லிம்க்கு தான் சப்ளை பண்ண போகுது. ஸோ அப்பர் லிம்பில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும்னா முதல்ல பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நான் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் தனியாக அப்லோட் பண்ணிட்டேன். பிரேக்கியல் பிளெக்ஸஸ்க்கு 5 பிரான்ச்சஸ் தான் இருக்குது. அந்த 5 பிரான்ச்சஸில் ஃபர்ஸ்ட்டு அல்னார் நர்வ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம ரேடியல் நர்வை பார்க்க போகிறோம். ஸோ ரேடியல் நர்வ் பிரேக்கியல் பிளெக்ஸஸோட ஒரு பிரான்ச். பிரேக்கியல் பிளெக்ஸஸ்க்கு 5 பார்ட் இருக்குது. ஒன்று ரூட். அந்த ரூட் ட்ரங்காக மாறும், ட்ரங்க் டிவிஷனாக மாறும், டிவிஷன் கார்டாக மாறும், கார்ட்லேருந்து பிரான்ச்சஸ் வரும். பிரேக்கியல் பிளெக்ஸஸ் ஸ்பைனல் கார்ட் C5லேருந்து T1க்குள்ளேருந்து வெளியில் வர்ற நரம்பு கொத்தை தான் நம்ம பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ C5 ஸ்பைனல் கார்ட்லேருந்து T1 ஸ்பைனல் கார்ட், இதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நரம்பு செட் ஆஃப் நர்வ், நரம்பு கொத்தை தான் நம்ம பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ரேடியல் நர்வ் இங்கே இருக்குது. இதான் ரேடியல் நர்வ். ரேடியல் நர்வ் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா பிரேக்கியல் பிளெக்ஸஸோட பொஸ்டீரியர் கார்ட்லேருந்து வந்திருக்கு. பிரேக்கியல் பிளெக்ஸஸோட பொஸ்டீரியர் கார்டு எங்கேருந்து வந்திருக்குன்னா அப்பர் மிடில் அண்ட் லோவர் ட்ரங்கோட பொஸ்டீரியர் டிவிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிரேக்கியல் பிளெக்ஸஸோட பொஸ்டீரியர் கார்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்பர் மிடில் அண்ட் லோவர் ட்ரங்க் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா மொத்தமாக இந்த C5 to T1 ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ ரேடியல் நர்வை அப்படியே பேக்வேர்டாக அது எங்கேருந்து வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணிகிட்டே போனால் கடைசியில் இந்த C5 to T1 மொத்த செக்மெண்ட்டும் அதில் அடங்குது. அதனால் இந்த ரேடியல் நர்வோட ரூட் வேல்யூவை நம்ம C5 to T1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் நம்ம பாடியில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. இதான் சர்விக்கல் ரீஜன் வெர்டெப்ரா, இது தொராசிக் ரீஜன் வெர்டெப்ரா. ஸோ C5லேருந்து T1ஓட ஸ்பைனல் கார்டு இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து வெளியில் வர பிரேக்கியல் பிளெக்ஸஸ் இப்படி தான் டவுன்வேர்டாக பாஸ் ஆகும். ஆக்சிலர் ரீஜனில் வரும்போது தான் அந்த 5 பிரான்ச்சஸும் வெளியில் வரும். அந்த 5 பிரான்ச்சஸும் அப்படியே நம்ம அப்பர் லிம்க்கு சப்ளை போகுது. ஸோ ஓகே, இந்த ரேடியல் நர்வுக்கு இன்னொரு பேர் மஸ்குலோஸ்பைரல் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை மஸ்குலோஸ்பைரல் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம்னா மெயினாக மசிலுக்கு சப்ளை பண்ணுற நர்வ், ஸ்பைரலாக பாஸ் ஆகிற நர்வ். ஸ்பைரலானா என்ன? சுற்றிக்கிட்டு பாஸ் ஆகுறதுன்னு அர்த்தம். ஸ்பைரல் பைண்டிங்குன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த ஸ்பைரல் வந்து சுற்றி பாஸ் ஆகும். ஸ்பைரல்னால் சுற்றிக்கிட்டுன்னு அர்த்தம். இந்த ரேடியல் நர்வ் ஹியூமரஸை சுற்றிக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பாஸ் ஆகும். அதனால் இதை ஸ்பைரல் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மஸ்குலோஸ்பைரல் நர்வ்னா மசிலுக்கு சப்ளை பண்ணுற ஸ்பைரலாக பாஸ் ஆகிற ஒரு நர்வ். ரேடியல் நர்வ்க்கு இன்னொரு பேர் மஸ்குலோஸ்பைரல் நர்வ். அடுத்தது இப்போ டிவைட் ஆகி போன சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச், டீப் டெர்மினல் பிரான்ச் எங்கே போகுது அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச் ஃபோராமோட ஃப்ரண்ட் ரீஜனில் அப்படியே பாஸ் ஆகிட்டே வந்து அப்படியே ரேடியஸ்க்கு லேட்ரல் சைடாக பாஸ் ஆகி ஹேண்டோட டார்சம் சைடுக்கு வந்துடும். ஹேண்டோட பொஸ்டீரியர் சைடில் சப்ளை பண்ணுறது தான் இந்த சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச்சோட வேலை. ஸோ இந்த சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச் ஃபஸ்ட்டு ஃபோராமோட ஆன்டீரியரில் பாஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியஸோட லேட்ரல் சைடில் பாஸ் ஆகி கடைசியில் ஹேண்டில் வரும்போது ஹேண்டோட டார்சல் ரீஜனுக்கு ரீச் ஆகிடும். இந்த டீப் டெர்மினல் பிரான்ச் என்ன பண்ணுதுன்னா, டீப் டெர்மினல் பிரான்ச் சூப்பினேட்டார் மசில்குள்ளே ஒரு ஓட்டை போட்டு அப்படியே ஹேண்டோட பொஸ்டீரியர் சைடுக்கு, ஃபோராமோட பொஸ்டீரியர் சைடுக்கு போயிடும். சூப்பினேட்டார் மசிலில் ஒரு ஓட்டை போட்டு டீப் டெர்மினல் பிரான்ச் ஃபோராமோட பொஸ்டீரியர் சைடில் போயிடும். சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச் அப்படியே டவுன்வர்டாக பாஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லேட்ரலாக பாஸ் ஆகி ஹேண்டோட டார்சம் சைடுக்கு வந்துடும்.
இப்போ நம்ம ரேடியல் நர்வோட பிரான்ச்சஸை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரேடியல் நர்வ் எங்கே ஆரம்பிச்சிச்சு, எப்படி டிவைட் ஆகி எங்கே முடிஞ்சிச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரேடியல் நர்வோட பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம். பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் கியூட்டேனியஸ் பிரான்ச், மஸ்குலர் பிரான்ச் அப்படின்னு படிப்போம். மஸ்குலர் பிரான்ச்னா மசிலுக்கு சப்ளை போகிற பிரான்ச், கியூட்டேனியஸ் பிரான்ச்னா ஸ்கின்னுக்கு சப்ளை போகிற பிரான்ச்சுன்னு அர்த்தம். முதல்ல இந்த ரேடியல் நர்வ் ஆக்சிலா ரீஜியனில் என்னென்ன பிரான்ச்சஸ் கொடுக்குதுன்னா ஒரே ஒரு கியூட்டேனியஸ் பிரான்ச் கொடுக்குது. அந்த கியூட்டேனியஸ் பிரான்ச்க்கு பேர் பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்மோட பொஸ்டீரியர் சைடில் சப்ளை பண்ணுற பொஸ்டீரியர் சைடில் இருக்கிற ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் தான் பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம். ரேடியல் நர்வோட ஆக்சிலா ரீஜியனில் இருந்து தான் ஆர்மோட பொஸ்டீரியர் சைடில் இருக்கிற ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுற பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ் அரைஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஆக்சிலா ரீஜன்லேருந்து அரைஸ் ஆகிற ஆர்மோட பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ். பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம் அரைசிங் ஃப்ரம் தி ரேடியல் நர்வ். ஓகே, அதுக்கப்புறம் ரேடியல் க்ரூவ்க்குள்ளே போன உடனே ரெண்டு கியூட்டேனியஸ் நர்வ் வருது. என்னென்னா லோவர் லேட்ரல் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம், பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோரார்ம். இதெல்லாம் நமக்கு பேர்லேயே தெரிஞ்சிடும் இந்த நர்வ் எங்கே சப்ளை பண்ணுதுன்னு. இது ரெண்டுமே கியூட்டேனியஸ் நர்வ், அப்போ ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுது. மேலே இருக்கிற நர்வை பார்த்தா லோவர் லேட்ரல் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம், ஆர்மோட லோவர் சைடில் இருக்கிற லேட்ரல் ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுறது தான் லோவர் லேட்ரல் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம். அண்ட் பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோரார்ம், ஃபோரார்மோட பொஸ்டீரியர் சைடில் இருக்கிற ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோரார்ம். ஸோ ரேடியல் நர்வ்லேருந்து 3 மெயின் கியூட்டேனியஸ் பிரான்ச்சஸ் வருது. ஒன்று பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம், இன்னொன்று லேட்ரல் லோவர் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம், பொஸ்டீரியர் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோரார்ம். 2 ஆர்ம்க்கு சப்ளை பண்ணுற கியூட்டேனியஸ் நர்வ், ஒரு ஃபோரார்ம்க்கு சப்ளை பண்ணுற கியூட்டேனியஸ் நர்வ். அடுத்தது மஸ்குலர் பிரான்ச்சஸை பார்க்க போகிறோம். ஆக்சிலா ரீஜனில் எந்த மஸ்குலர் பிரான்ச்சஸும் இல்லை, ஆர்ம் ரீஜனில் தான் மஸ்குலர் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்குது. இந்த மஸ்குலர் பிரான்ச்சஸை நம்ம எப்படி படிப்போம்னா ரேடியல் குரூப்பில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை மஸ்குலர் பிரான்ச், ரேடியல் நர்வில் இருக்கும்போது எத்தனை மஸ்குலர் பிரான்ச், ரேடியல் நர்வ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எத்தனை மஸ்குலர் பிரான்ச்னு படிப்போம். ஸோ நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ரேடியல் குரூவுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரேடியல் நர்வ்லேருந்து வர்றது 2 பிரான்ச். ஒன்று ட்ரைசெப்ஸோட லாங் ஹெடுக்கு, ஒன்று ட்ரைசெப்ஸோட மீடியல் ஹெடுக்கு. ஸோ இது ரேடியல் குரூவ். இந்த ரேடியல் குரூவ்க்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரேடியல் நர்வ்லேருந்து 2 பிரான்ச்சஸ் வருது. ஒன்று லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ், இன்னொன்று மீடியல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ். ஓகே, ரேடியல் நர்வ்க்குள்ளே இருக்கும்போது ரேடியல் குரூவ்க்குள்ளே இருக்கும்போது 2 பிரான்ச்சஸ் வருது. ஒன்று லேட்ரல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ், இன்னொன்று அன்கோனியஸ். அதை நான் இங்கே வரையில் ரேடியல் குரூவுக்குள்ளே இருக்கும்போது 2 பிரான்ச்சஸ் வருது. என்னென்ன, ட்ரைசெப்ஸோட லேட்ரல் ஹெடுக்கு ஒரு பிரான்ச், அன்கோனியஸ் மசிலுக்கு ஒரு பிரான்ச். ஆக ட்ரைசெப்ஸோட 3 ஹெட்டுக்கும் ரேடியல் நர்வ் தான் சப்ளை பண்ணுது. அது இல்லாமல் அன்கோனியஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணுது. ரேடியல் குரூவ் விட்டு வெளியே வந்து கீழே ரேடியல் குரூவ்லேருந்து கீழே வரும்போது எத்தனை பிரான்ச், 2 பிரான்ச். என்னென்ன 2 பிரான்ச், பிரேக்கியோ ரேடியாலஸ், இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, பிரேக்கியோ ரேடியாலஸ் அண்ட் எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலஸ். ஸோ ரேடியல் குரூவ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இது பிரேக்கியோ ரேடியாலஸ், இது எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலஸ். ஸோ ரெண்டு பிரான்ச்சஸ் ரேடியல் குரூவ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா 2 பிரான்ச்சஸ் ரேடியல் குரூவில் இருக்கும்போது 2 பிரான்ச்சஸ் ரேடியல் குரூவுக்கு முன்னாடி. ஸோ ஆக மொத்தம் 6 மஸ்குலர் பிரான்ச்சஸ் இருக்குது. அடுத்தது ஆர்டிகுலர் பிரான்ச். ஆர்டிகுலர் பிரான்ச்னா ஜாயிண்ட்டுக்கு சப்ளை பண்ணுற பிரான்ச். எல்போ ஜாயிண்ட்டுக்கு ரேடியல் நர்வ்லேருந்து ஒரு ஆர்டிகுலர் பிரான்ச் போதும். ஓகே, இப்போ நம்ம பிரான்ச்சஸ் பார்த்துட்டோமா. இந்த சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச், டீப் டெர்மினல் பிரான்ச்சும் ரேடியல் நர்வோட பிரான்ச்சஸ் தானே. அந்த பிரான்ச்சஸையும் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். ஃபஸ்ட்டு சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச்சை படிச்சிடலாம். சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச் பியூர்லி கியூட்டேனியஸ். அப்படின்னா என்ன, இது ஸ்கின்னுக்கு மட்டும்தான் சப்ளை பண்ண போகுது இந்த சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச். அதுவும் எங்கே இருக்கிற ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ண போகுது, ஹேண்டோட டார்சல் சைடில் இருக்கிற ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ண போகுது. சரி, ஓகே. இந்த சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச் எங்கே ஆரம்பிச்சிச்சு, எல்போவோட கியூபிட்டல் ஃபோஸாலேயே ஆரம்பிச்சிருச்சு. கியூபிட்டல் ஃபோஸால் ஆரம்பித்து அப்படியே ஃபோராமோட ஃப்ரண்ட் சைடில் பாஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லேட்ரல் சைடில் பாஸ் ஆகி கடைசியில் ஹேண்டோட டார்சம்க்கு ரீச் ஆகிடுச்சு.
ஹேண்டோட டார்சமில் வந்த உடனே 4 டார்சல் டிஜிட்டல் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது. டிஜிட்டல் பிரான்ச்சஸ்னால் ஃபிங்கருக்கு போகிற பிரான்ச், டார்சல் டிஜிட்டல் பிரான்ச்சஸ்னால் பின்பக்கத்தில் இருக்கிற ஃபிங்கருக்கு போகிற பிரான்ச்சுன்னு அர்த்தம். ஸோ டார்சம் ஆஃப் த ஹேண்டில் வந்து 4 டார்சல் டிஜிட்டல் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு பிரான்ச் என்ன பண்ணுது? ஸோ இங்கேருந்து 4 டிஜிட்டல் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பிரான்ச் எங்கே சப்ளை போகுதுன்னா தம்போட லேட்ரல் சைடுக்கு சப்ளை பண்ணுது. செகண்ட் பிரான்ச் தம்போட மீடியல் சைடுக்கு சப்ளை பண்ணுது. தேர்ட் பிரான்ச் இண்டெக்ஸ் ஃபிங்கரோட லேட்ரல் சைடுக்கு சப்ளை பண்ணுது. ஃபோர்த்து பிரான்ச் ஒரு காமன் டிஜிட்டல் நர்வ். ஏன் இதை நம்ம காமன் டிஜிட்டல் நர்வ்னு சொல்கிறோன்னா, இந்த 2 ஃபிங்கருக்கும் இது ஒரு காமன் நர்வாக இருக்குது. இந்த 2 ஃபிங்கருக்குமே இந்த நர்வ்லேருந்து சப்ளை போகுது. மிடில் ஃபிங்கருக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் இந்த நர்வ் காமனாக இருக்குது, அதனால் இதை நம்ம காமன் டிஜிட்டல் நர்வ்னு சொல்கிறோம். இந்த காமன் டிஜிட்டல் நர்வ் திரும்பி 2ஆக டிவைட் ஆகி கீழே சப்ளை பண்ண போகுது. அப்படி இது 2ஆக டிவைட் ஆகிறத நம்ம ப்ராப்பர் டிஜிட்டல் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்த்து பிரான்ச்சை பார்த்தா அது ஒரு காமன் டிஜிட்டல் நர்வ். அந்த காமன் டிஜிட்டல் நர்வ் 2 ப்ராப்பர் டிஜிட்டல் நர்வாக டிவைட் ஆகுது. அப்படி டிவைட் ஆகிற 2 ப்ராப்பர் டிஜிட்டல் நர்வில் ஒன்று இண்டெக்ஸ் ஃபிங்கரோட மீடியல் சைடுக்கு சப்ளை பண்ணுது, இன்னொன்று ரிங் ஃபிங்கரோட லேட்ரல் சைடுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ 4 டார்சல் டிஜிட்டல் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகி லேட்ரல் சைடில் இருக்கிற 2 ஃபிங்கருக்கு சப்ளை பண்ணுது ரேடியல் நர்வ். லேட்ரல் சைடில் இருக்கிற 2 ஃபிங்கரோட டார்சல் சைடில் இருக்கிற ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுது. சரி, ஓகே. இப்போது டீப் டெர்மினல் பிரான்ச்சை பார்க்கலாம். சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச்சை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது டீப் டெர்மினல் பிரான்ச்சை பார்க்குறோம். இந்த டீப் டெர்மினல் பிரான்ச் ஒரு முக்கியமான நர்வ். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. இதுக்கு பேர் posterior interosseous nerve அப்படின்னு சொல்லுவாங்க. டீப் டெர்மினல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ் இஸ் ஆல்சோ கால்ட் as posterior interosseous nerve. இந்த posterior interosseous nerveக்கு தனியாக எல்லாமே இருக்குது. இந்த posterior interosseous nerve எங்கே ஆரம்பிக்குது? cubital fossa தானே ஆரம்பிக்குது. cubital fossa தான் ரேடியல் நர்வ் சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச் டீப் டெர்மினல் பிரான்ச்சாக டிவைட் ஆச்சு. சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச்சை படிச்சுட்டோம். இந்த டீப் டெர்மினல் பிரான்ச் தான் posterior interosseous nerve. ஸோ இது cubital fossa தான் ரேடியல் நர்வ் விட்டு பிரிஞ்சு ஆரம்பித்தது. இந்த நர்வ் என்ன பண்ணோன்னா cubital fossa டிவைட் ஆகி ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச், இது டீப் டெர்மினல் பிரான்ச். இந்த டீப் டெர்மினல் பிரான்ச் என்ன பண்ணுது? சூப்பினேட்டார் மசிலில் ஒரு ஓட்டை போட்டு ஃபோராமோட பொஸ்டீரியர் சைடுக்கு போயிடுது. சூப்பினேட்டாரில் ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற டீப் பிரான்ச்சை நான் வந்து பர்பிள் கலரில் வரைஞ்சிருக்கேன். சூப்பினேட்டாரில் ஓட்டை போட்டு பின்னாடி போனதுக்கு அப்புறமா அந்த நர்வை நான் வந்து ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது பொஸ்டீரியர் சைடில் இருக்குன்னு அர்த்தம். ஃபோராமோட பொஸ்டீரியர் சைடில் இருக்குது. ஸோ சூப்பர்ஃபிஷியல் டெர்மினல் பிரான்ச் டீப் டெர்மினல் பிரான்ச் கொஞ்சம் தூரம் வந்து சூப்பினேட்டாரில் ஓட்டை போட்டு ஃபோராமோட பொஸ்டீரியர் சைடுக்கு போயிடுச்சு. சரி, ஃபோராமோட பொஸ்டீரியர் சைடுக்கு போயிட்டு என்ன பண்ணுது? அப்படியே டவுன்வர்டாக பாஸ் ஆகி ரிஸ்ட் ஜாயிண்ட் கிட்ட போயிட்டு ரிஸ்ட் ஜாயிண்ட்டுக்கு அப்புறமா இன்டர்கார்பல் ஜாயிண்ட்டுக்கு சப்ளை பண்ணி அப்படியே நின்று போயிடும். ரிஸ்ட்டோடே இந்த பொஸ்டீரியர் இன்ட்ரோஷியஸ் நர்வ் நின்று போயிடும். சரி, பேரிலே நம்மளுக்கு பார்த்தா தெரியுது posterior interosseous nerve அப்படின்னா என்ன? இன்ட்ரோஷியஸ் மெம்பரேனுக்கு posterior சைடில் இருக்கிற நர்வ் அதான் posterior interosseous nerve. சூப்பினேட்டை போட்டு ஃபோராமோட posterior சைடில் போயிடுச்சுன்னு படித்தோம் இல்லையா? அப்போது இன்ட்ரோஷியஸ் மெம்பரேனுக்கு posterior சைடில் தானே இருக்கணும், அதுதான் posterior interosseous nerve அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரி, இந்த posterior interosseous nerveோட பிரான்ச்சஸை பார்த்துடலாம். இதுக்கு மஸ்குலர் பிரான்ச்சஸ் தான் நிறைய இருக்குது. நம்ம இது ஈஸியான படிக்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம எப்படி படிப்போம்னா, சூப்பினேட்டாருக்குள்ளே ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி 2 பிரான்ச், சூப்பினேட்டாரில் ஓட்டை போட்டதுக்கு அப்புறமா சூப்பினேட்டாருக்குள்ளே ஓட்டை போட்டு போயிட்டே இருக்கும்போது எத்தனை பிரான்ச், அப்புறமா சூப்பினேட்டரில் ஓட்டை போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எத்தனை பிரான்ச் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணி படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பினேட்டாருக்குள்ளே ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி 2 பிரான்ச், எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் பிரெவிஸ். சூப்பினேட்டாருக்கும் ஒரு பிரான்ச். எப்போவுமே ஒரு மசில் ஒரு நர்வ் ஒரு மசிலுக்குள்ளே ஓட்டை போட்டு போகுதுன்னா கண்டிப்பாக அந்த நர்வ் தான் அந்த மசிலுக்கு சப்ளை பண்ணும். ஸோ ரேடியல் நர்வ் சூப்பினேட்டார் மசிலில் ஓட்டை போடுதுன்னா கண்டிப்பாக ரேடியல் நர்வோட சப்ளை அந்த சூப்பினேட்டார் மசிலுக்கு இருக்கும். சரியா? ஓகே. சூப்பினேட்டார் மசிலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் பிரெவிஸ்க்கு ஒரு நர்வ் சப்ளை அண்ட் சூப்பினேட்டார் மசிலுக்கு ஒரு நர்வ் சப்ளை.
அடுத்தது சூப்பினேட்டாருக்குள்ளே பூந்து போயிட்டே இருக்கும்போது சூப்பினேட்டாருக்கு இன்னொரு நர்வ் சப்ளை, அதுக்குள்ளே ஓட்ட போட்டுச்சுல்ல, அதனால அது ஸ்பெஷல், அதுக்கு 2 நர்வ் சப்ளை. ஸோ சூப்பினேட்டாருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே சூப்பினேட்டாருக்கு ஒரு நர்வ் சப்ளை, சூப்பினேட்டாருக்குள்ளே பாஸ் ஆகிட்டே இருக்கும்போது இன்னொரு நர்வ் சப்ளை. சரி, ஓகே. அப்புறம் இப்போது சூப்பினேட்டாருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பினேட்டாரில் இருக்கும்போது படித்தாச்சு. அடுத்தது சூப்பினேட்டாரை விட்டு வெளியில் வந்த உடனே 3 ஷார்ட் பிரான்ச்சஸ் இருக்குது, குட்டி குட்டியாக 3 பிரான்ச்சஸை விடுது. ஸோ இது சூப்பினேட்டார் மசில்குள்ளே ஓட்ட போட்டுச்சு, பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி போன உடனே 3 குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வருது. அந்த 3 குட்டி குட்டி பிரான்ச்சஸ் என்ன? எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம், எக்ஸ்டென்சார் டிஜிட்டம் மினிமை, எக்ஸ்டென்சார் கார்பே அல்னாரிஸ். ஸோ 3 ஷார்ட் பிரான்ச்சஸ், 2 லாங் பிரான்ச்சஸ். 2 லாங் பிரான்ச்சஸில் ஒன்று லேட்ரல் சைடில் போகுது, இன்னொன்று மீடியல் சைடில் போகுது. அது இல்லாமல் அந்த நர்வ் டைரெக்டாக கீழே பாஸ் ஆகுது. ஸோ அந்த நர்வ் டைரெக்டாக கீழே பாஸ் ஆகிறது இல்லாமல் லேட்ரல் சைடில் ஒரு பிரான்ச், மீடியல் சைடில் ஒரு பிரான்ச் கொடுக்குது. இந்த லேட்ரல் பிரான்ச்சையும் மீடியல் பிரான்ச்சையும் நம்ம லாங் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சூப்பினேட்டாரை விட்டு வெளில வந்தோடனே 3 ஷார்ட் பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் கீழே வரும்போது 2 லாங் பிரான்ச்சஸ். இந்த 2 லாங் பிரான்ச்சஸும் ஆளாளுக்கு 2 சப்ளை பண்ணுறாங்க. லேட்ரல் பிரான்ச் என்ன பண்ணுதுன்னா அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ்க்கு ஒரு சப்ளை, எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரெவிஸ்க்கு ஒரு நர்வ் சப்ளை. ஸோ அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ்க்கு ஒரு நர்வ் சப்ளை, எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரெவிஸ்க்கு ஒரு நர்வ் சப்ளை. அதே மாதிரி இந்த மீடியல் பிரான்ச் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் லாங்கஸ்க்கு ஒரு நர்வ் சப்ளை, எக்ஸ்டென்சார் இண்டசிஸ் மசிலுக்கு ஒரு நர்வ் சப்ளை. ஸோ 2 லாங் பிரான்ச்சஸ் ஆளாளுக்கு 2 மசிலுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த நர்வ் அப்படியே டவுன்வர்டாக பாஸ் ஆகிட்டு கீழே போய் ஜாயிண்ட்டுக்கு மட்டுமே சப்ளை பண்ணி முடிஞ்சிடும். ஸோ 2 லாங் பிரான்ச்சஸ் பார்த்தாச்சு. அதில் லேட்ரல் பிரான்ச் 2 மசிலுக்கு சப்ளை பண்ணிச்சு, மீடியல் பிரான்ச் 2 மசிலுக்கு சப்ளை பண்ணிச்சு, பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது ஆர்டிகுலர் பிரான்ச். இந்த நர்வ் அப்படியே கீழே போயிட்டு கடைசியில் ரிஸ்ட் ஜாயிண்ட்டுக்கும் இன்டர்கார்பல் ஜாயிண்ட்டுக்கும் சப்ளை பண்ணி முடிஞ்சிடும், நின்று போயிடும் அங்கேயோட. இது இல்லாமல் சென்சரி பிரான்ச்சஸ் என்ன பண்ணுதுன்னா இன்ட்ரோஷியஸ் மெம்ப்ரேனில் எதாவது அடிபட்டால் நமக்கு தெரிகிற மாதிரி இன்ட்ரோஷியஸ் மெம்ப்ரேனுக்கு சொரணை கொடுக்குற பிரான்ச். இன்ட்ரோஷியஸ் மெம்ப்ரேனுக்கு ஒரு சென்சரி பிரான்ச், ரேடியஸ் அண்ட் அல்னா போன்ஸ்க்கு ஒரு சென்சரி பிரான்ச்சஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரேடியல் நர்வோட கோர்ஸ், அதிலிருந்து வெளியில் வந்த டீப் டெர்மினல் பிரான்ச்சோட தனி நர்வ், அது போஸ்டீரியர் இன்ட்ரோஷியஸ் நர்வ்னு சொல்லுவாங்க, அந்த நர்வையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.